ஹலோ. ஹாய் டார்லிங், என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருந்தேன். சும்மா போய் சொல்லாத. என்ன நினைச்சுக்கிட்டே தலகாணியை கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கிட்டு இருந்திருப்ப. சிச்சி, இப்படி எல்லாம் பேசுன அப்புறம் நான் போனை வச்சிருவேன். ஏய் இரு இரு, நான் எதுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? சொன்னதானே தெரியும். நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்னு தெரியுமா? என்ன நாள்? என்ன நாளா? அடி பாவி, சுத்தமா மறந்துட்டியா? நாளைக்கு நம்ம 2 பேரும் முதல்ல சந்திச்ச நாள். இத கூடவா மறந்து போவ? நான் மறப்பேனா வாசு? சும்மா உன்னை சேண்டி பாக்குறதுக்காக அப்படி கேட்டேன். பரவாயில்லையே, நம்ம மீட் பண்ண நாள மறக்காம ஞாபகம் வச்சிருக்க. நாளைக்கு நம்ம 2 பேரும் ஃபுல் டே ஜாலியா வெளியே சுத்துறோம், ஓகேவா? நான் மாட்டேன்பா, நாளைக்கு காலேஜ் இருக்கு. ஏய், காலேஜ் ஒரு நாளைக்கு தூக்கி போடு. நாளைக்கு நான் காலேஜ் தூக்கி போட்டுடுவேன். ஆனா நீ எப்படி லீவ் போடுவ? கஸ்டமர் வெளியூர் கூப்பிடறான்னு உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு நம்ம 2 பேரும் கார் எடுத்துட்டு ஜாலியா வெளியே சுத்த வேண்டியதா? கஸ்டமர் கூப்பிடுறாங்கன்னு போய் சொல்லிட்டு கார் எடுத்துட்டு சுத்துனா ஈவினிங் அப்பா கலெக்ஷன் எங்கன்னு கேப்பாரே, அப்ப என்ன பண்ணுவ? அதான் உங்க அம்மா வேலையை விட்டு நிக்க சொல்லி 5000 ரூபாய் பணம் கொடுத்திருக்காங்கல்ல, அதுல நம்ம செலவு போக பேலன்ஸ் உங்க அப்பா கிட்ட கொடுத்துட வேண்டியதா? அடப்பாவி, எங்க வீட்டு பணத்தை எனக்கே செலவு பண்ணிட்டு எங்க அப்பாக்கு அல்வா கொடுக்க பாக்குறியா? உனக்கு அல்வா கொடுத்தாதான் தப்பு, உங்க அப்பாக்கு கொடுக்கறதுல தப்பே இல்ல. அது என்ன உங்க வீட்டு பணம் எங்க வீட்டு பணம்னு பிரிச்சு பேசுற? மொத்தத்துல அது நம்ம வீட்டு பணம். அதை எப்படி செலவு பண்ண என்ன டார்லிங்? ஓஹோ, இப்பயே அந்த அளவுக்கு வந்தாச்சா? நாளைக்கு எப்படியும் ஜாலியா பீச், பார்க், ரெஸ்டாரண்ட் போறோம். சோ எனக்கு பிடிச்ச மாதிரி காலையிலே நீ அந்த ப்ளூ கலர் சுடிதார் போட்டு வந்துரு, சரியா? ஓகே ஓகே, அதே மாதிரி நீயும் எனக்கு பிடிச்ச டி-ஷர்ட் ஜீன்ஸ்ல வந்துரு. ஏய், அம்மா கூப்பிடுறாங்க. ஓகே, நான் வச்சிடுறேன். பாய். என்ன வெறும் பாய் தானா? வேற எதுவும் இல்லையா? வேற என்ன வேணும்? இதெல்லாம் சொல்லியா தெரியணும்? ப்ளீஸ் ரேவதி. விட மாட்டியே. போதுமா? அவ்வளவுதானா? ஓகே பாய். டேய் அண்ணே, எங்கடா அவன்? உள்ளதானே இருக்கான். என்னடா அடிச்சிருக்கீங்க? நான் கூட என்ன சொன்னேன்? நான் கழிக்க சொன்னா முழுசா நிக்கிறேன்டா. ஏண்டா இதுக்கு தான் உன்னை அரைச்சனா? இது நான் செஞ்சிருப்பேனடா. ஏண்டா கூலிக்காரன் நாய, உனக்கு காதல் கேக்குதா? அதுவும் ஏன் பொண்ணு? டேய், காதல்ங்கிற வார்த்தைக்கே நான் எதிரின்னு தெரிஞ்சிருந்து ஏன் பொண்ணையும் காதலிச்சிருக்கல? உனக்கு என்ன தைரியம்? ஏண்டா உன்னை நான் எவ்வளவு தூரம் நம்பினேன்? உன்னை நம்பி என் பொண்ணை எத்தனை வெளியிடங்களுக்கு உன்னோட தனியா அனுப்பி வச்சிருப்பேன். என் பொண்ணு யாரையாவது காதலிக்கிறான்னு உன்னை என்ன கவனிக்க சொன்னே? எனக்கே துரோகம் பண்றியா? நீ துரோகி மட்டும் இல்லடா, நம்பிக்கை துரோகி. உன்னை நான் விட மாட்டேன்.
இனிமே என் பொண்ணு இருக்கிற திசையை கூட நான் திரும்பி பார்க்க கூடாது. ஏய், இவன் உடம்புல உயிரை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துருங்க. சரிங்க. அம்மா! வாசு, இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏய் ராணி, 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 எழுந்திரடி. என்னம்மா? ஏய், நம்ம வாசுவை இன்னும் காணோண்டி. ஐயோ, அவன் ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு எங்கேயாவது போயிருப்பாமா, வந்துருவாமா. இல்லடி, அவன் இது வரைக்கும் இந்த மாதிரி நம்மகிட்ட சொல்லாம போனதே இல்ல. அவன் ஒரு நாள் கூட இப்படி லேட்டா வந்ததே இல்லடி. அதோட அவனுக்கு ஏதோ அசம்பாவிதம் நடந்த மாதிரி நான் கனவு வேற கண்டேன்டி. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, படுங்கம்மா. இல்ல, என் பிள்ளைக்கு ஏதோ ஆபத்துன்னு என் உள் மனசு சொல்லுது. என்னால படுக்க முடியாது. நான் போய் வாசல பாக்குறேன். இல்ல உங்க அப்பா கிட்ட சொல்லி போய் பார்க்க சொல்றேன். அம்மா! சுத்திலும் வானம் யாரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா இந்த பூங்காவனத்துக்கு ஏழு யோ, நம்ம புள்ள வாசு இன்னும் வரலையா? எழுந்திரியா சீக்கிரம். ஏய், புள்ளெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏற்கனவே நான் ரொம்ப ஓவராக. நம்ம புள்ள வாசு வரலையே, நான் துடிச்சிட்டு இருக்கேன். நீ போதையில உளறிட்டு இருக்க. எழுந்திரியா, எழுந்திரியா, எழுந்திரு. ஏய், பாக்கியம், நான் பார் பையனான்னு நினைச்சேன். யோ, நம்ம வாசு வரலையா? நீ போய் என்ன எதுன்னு பாத்துருவா போ. அவன் சிங்க கூட்டிட்டு அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ போய் படிப்போ. யோ, நான் பிள்ளைய காணோம் தேடிட்டு வர சொல்லிட்டு இருக்கேன். நீ போதையில உளறிட்டு இருக்க. என்ன அர்த்தம்? அம்மா, என்னம்மா பிரச்சனை? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நம்ம வாசுவை இன்னும் காணோம்ப்பா. என்னம்மா, அவன் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாச்சும் வெளில போயிருப்பா, அதுக்கே இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? இல்ல செல்வம், நம்ம வாசுக்கு ஏதோ அசம்பாவிதம் நடந்த மாதிரி கனவு கொண்டு தான் நான் முழிச்சுக்கிட்டேன். அந்த குறிசொன்ன சாமியார் வேற நம்ம வீட்டுல கெட்டது நடக்கும்னு சொன்னார்ல, அதை நினைச்சு எனக்கு கவலையாவும் பயமாவும் இருக்குப்பா. என்னம்மா நீங்க ராத்திரி நேரத்துல இன்னும் நீங்க திருந்தவே இல்லையா? வாசுக்கு எதுவுமே இருக்காதுமா, தைரியமா போய் தூங்குங்க போங்க. ஐயோ செல்வம், இத பாருப்பா, அவன் ஃப்ரெண்டு யாருக்காவது போன் போட்டு கேளுப்பா, அப்பதான் என் மனசு சமாதானமாகும். அட என்னம்மா நீங்க? கார் சவுண்ட், என் புள்ள வாசு கார்ல வந்திருக்கேன்டி. ஏய், தள்ளுடா. சீக்கிரம் போ. ஏய் செல்வம், நம்ம வாசுடா. ஐயோ வாசு, 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 என் பிள்ளைக்கு என்னமா ஆயிடுச்சு? ஐயோ, நான் அப்பவே சொன்னேனே, கேட்டீங்களா? என் பிள்ளைக்கு ஏதோ ஆக போகுது, என் உள் மனசு சொல்லுதுன்னு சொன்னேனே, கேட்டீங்களா? என் பிள்ளைய எவனோ இப்படி பண்ணிட்டானே. நான் அப்பவே சொன்னேனே, கேட்டீங்களா? என் பிள்ளைய எவனோ இப்படி குத்து கொலை இருமா கொண்டு போட்டிருக்கானே. எந்த படுபாவின்னு தெரியலையே. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போல என் பிள்ளைய. நான் கெட்ட கனவு கண்டேன்னு சொன்னப்போ நீங்களாம் என் பிள்ளைக்கு எதுவும் நடக்காதுன்னு சொன்னீங்க. இப்ப இப்படி ஆகி போச்சு. எந்த பாவி இப்படி பண்ணானோ தெரியல. அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவா. அம்மா, அம்மா தைரியமா இருங்கம்மா, வாசுக்கு எதுவும் ஆகாதம்மா. எப்படி குத்துயிரும் கொலையுருமா என் பிள்ளைய கொண்டு வந்து போட்டனே. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே. என்னால எப்படி அழாம இருக்க முடியும்? எப்படி? அந்த குறி சொல்ற சாமியார் அப்பவே சொன்னான், உங்க வீட்டுல கெட்டது நடக்க போகுதுன்னு. அவன் சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு ஒண்ணுமே புரியலையே.
ஆத்தா மகமாயி, என் பிள்ளைய என்கிட்ட நல்லபடியா திருப்பி கொடுத்துருமா. என் பிள்ளைய எனக்கு உசுரோட கொடுத்துருமா. வர ஆடி மாசம் நான் உனக்கு பூ மதிக்கிறேன். அம்மா. டாக்டர் டாக்டர் என் தம்பிக்கு இப்போ எப்படி இருக்கு? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது சார். பலமா அடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட பிளட் லாஸ் ஆயிருக்கு. 6 ஹவர்ஸ் அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் எதுவும் ஒண்ணுமே சொல்ல முடியும். டாக்டர் உள்ள போய் பார்க்கலாமா? நோ இப்போ போய் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் சொன்ன பிறகு ஒருத்தரா போய் பாருங்க. ஓகே? டாக்டர் வேற இப்படி சொல்லிட்டு போறாரு. செல்வம், என் புள்ள பழப்பாடான்னு எதுவுமே தெரியலையே. இல்லைம்மா. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அம்மா, எதுவும் ஆகாதும்மா. தைரியமா இருங்கம்மா. வாசுக்கு ஏன் இந்த நிலைமை? யார் இப்படி கொலவெறியோட அடிச்சு போட்டிருக்காங்க? இதுக்கு யார் 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 காரணம்? என்ன காரணம்? ஒண்ணுமே புரியலையம்மா. அப்பா, அழாதீங்கப்பா. பாசுக்கு ஒண்ணுமே ஆகாதுப்பா. சொன்னா கேளுங்கப்பா. அப்பா சொல்றல்லப்பா, அழாதீங்கப்பா. என்னப்பா தப்பு? அப்பா அப்பா என்னப்பா நீங்க என்னப்பா தப்பு பண்ணீங்க? நீங்க கார் அப்பா என்னப்பா சொல்றீங்க? நீங்க எப்படி என்ன யார்கிட்ட உளறீங்க? என்ன உளறீங்க? என் பையனும் உங்க பொண்ணும் லவ் பண்றாங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எங்க சம்பந்தி மாட்ட போய் கேளுங்க. அப்ப தெரியும் உண்மை என்ன. நேரங்காலம் தெரியாம நான் சொன்ன வார்த்தை தான் வாசு அழுந்த நிலைமைக்கு ஆளாக்கிடுச்சு. அப்பவே வாசு சொன்னான், எங்க முதலாளிக்கு காதலுங்கிற வார்த்தையே பிடிக்காது. அந்த ஆளு தான் இவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கணும். இதுக்கெல்லாம் நான் தாண்டா காரணம். வாசு இந்த நிலைமைக்கு ஆளாக்கணுங்களா? நான் சும்மா விட மாட்டேன். எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா. நான் இதை வந்துடுறேன். ஏய், எங்கடா போறேன்? நானும் வரேன். நீங்க இங்கே இருங்க, நான் இதை வந்துடுறேன். சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்னையா இந்த நேரத்துக்கு வந்து என்ன பிரச்சனை? என் தம்பி யாரோ அடிச்சிட்டாங்க. உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில் இருக்கான். அப்படியா? நீ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. யோ சார் எழுதி வாங்கிக்கோயா. சரி சார். என்ன நடந்துச்சு விவரமா சொல்லு. என் தம்பி பேர் வாசு சார். அவன் முதலாளி அவனை ஆள் வச்சு அடிச்சிட்டான். ஏப்பா எந்த வாசு? இந்த ராஜசேகர் வீட்டுல டிரைவரா வேலை பார்த்தானே அந்த வாசுவா? ஆமா சார், அந்த வாசு தான். ஏப்பா உன் தம்பி மேல ஏற்கனவே கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. விடிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுக்கலான்னு இருந்தோம். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. என் தம்பி மேல கேஸ் பதிவே இருக்கான். அவன் என்ன சார் தப்பு பண்ணா? யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? அவன் முதலாளி ராஜசேகர் தான்ப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? அவரே ஆள் வச்சு அடிச்சுட்டு அவரே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு? உன் தம்பி வாசு ராஜசேகர் சார் வீட்டுல 2 லட்சம் ரூபாய் திருடி இருக்கான ஆதாரத்தோட இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. பாரு சார் 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 இது அப்பட்டமான போய் சார். சார் சத்தியமா என் தம்பி அப்பேற்பட்டவன் கிடையாது சார். நான் சொல்றேன் நம்புங்க சார். என் தம்பியை இவர் பொண்ணு காதல் வச்சாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சவரு என் தம்பி ஆள் வச்சு அடிச்சிருக்காரு. இப்ப அதை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நிறுத்து. இத பாரு, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். இனிமே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. பேசாம போயிரு. அதான் உனக்கு நல்லது. நான் எதுக்கு சார் பேசாம போனோம்? எங்க பக்கமும் நியாயம் இருக்கு சார். சார் என் தம்பி ஆள் வச்சு அடிச்சு இப்போ அவன் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில போராடிட்டு இருக்கான் சார். அவன் இந்த நிலைமை கொண்டு வந்தாங்கல்ல, அவங்க எப்படி சார் சும்மா விட்டுற முடியும்? உன் தம்பி இன்னும் சாகல இல்ல, உயிரோட தானே இருக்கான். அவன் இனிமேலும் பாதுகாப்பாவும் உயிரோட இருக்கணும்னு நினைச்சேன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிற எண்ணத்தை மறந்துரு. இல்ல நீ ரிஸ்க் எடுக்க தயார்னா சொல்லு. உன் கம்ப்ளைண்ட்டை நான் ஃபைல் பண்ணிக்கிறேன்.
என்ன சார் இது அநியாயமா இருக்கு? தப்பு செஞ்சது அவங்க சார். அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்க ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னா நீங்க பதிலுக்கு அவங்களுக்கு ஆதரவா இருந்துட்டு என்ன போய் மிரட்டுறீங்க? நான் ஒன்றும் அவருக்கு ஆதரவா பேசலப்பா. அவர் பணக்காரரு, அரசியல் செல்வாக்கு உள்ளவர். அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்வாரு. நீ இப்பதானே அவர் உன் தம்பி அடிச்சாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற. அவன் அடிபடுறதுக்கு முன்னாடி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. தான் வீட்டில் திருடின பணத்தை பங்கு போடும்போது கூட்டாளியில் உள்ள சண்டை வந்து அவனுங்க இவனை அடிச்சு போட்டதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரியா? என்ன சார் இது? முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் அவருதான். சட்டப்படி பார்த்தா முதல்ல அவர் கம்ப்ளைண்ட் மேல தான் ஆக்ஷன் எடுத்து உன் தம்பி அரெஸ்ட் பண்ணணும். புரியுதா? அதுக்கப்புறம் தான் உன் கம்ப்ளைண்ட் மேல நாங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்கறத விட்டுட்டு சமாதானமா போயிருங்க. அதான் நல்லது. என்ன சார் இது ரொம்ப அநியாயமா இருக்கு? பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் தான் நீங்க கம்ப்ளைண்ட்டும் வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க, பதிலுக்கு என்னைய மிரட்டுறீங்க? நான் ஒன்னும் உன்னை மிரட்டலப்பா. மலையோட மோதி மண்டையை உடைச்சிக்க வேண்டாம்னு தான் சொல்றேன். செல்வம், யாருப்பா அவரு? எங்க பெரியப்பாங்க. பெரியப்பா பாருங்க பெரியப்பா, வாசு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா இவர் கம்ப்ளைண்ட்டும் வாங்கிக்க மாட்டேங்கிறாரு, பதிலுக்கு என்னைய மிரட்டுறாரு பெரியப்பா. இருப்பா பொறுமையா இருப்பா. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. பெரியப்பா இந்த விஷயத்தை நம்ம சும்மா விடக்கூடாது பெரியப்பா. இவர் கம்ப்ளைண்ட் வாங்கலன்னா நம்ம மேல் அதிகாரிகள் இருப்பா, நான் பேசிக்கிறேன். பெரியப்பா பாவம் பெரியப்பா வாசு. இத பாருங்க பெரியவரே, அந்த பையன் அவங்க முதலாளி பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பொண்ணோட தகப்பன் அந்த பையனை ஆள் வச்சு அடிச்சிட்டாரு. தம்பி அடிபட்டதுனால அண்ணன் உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஆள் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. இதை நான் தப்புன்னு சொல்லல. தம்பி அடிபட்டா எந்த அண்ணன் தாங்க சும்மா இருப்பான்? என் தம்பி அடிச்சு போட்டா கூட எனக்கும் கோவம் வரதாங்க செய்யும். நல்லா யோசிச்சு பாருங்க. இது பொண்ணு விஷயம், அவங்க பெரிய இடம். வீணா உணர்ச்சி வசப்பட்டு சிக்கல்ல மாட்டிக்காதீங்க.